வணக்கம். இன்றைக்கி ஜோதிட தொழில் பழகு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். சார், முன்னால் ஜோதிடம் அப்படிங்கிறதே உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மிகப்பெரிய கொஷின் இருக்குது. அதையே ஜோதிட தொழிலாக மாற்றிக்கலாமா அப்படின்னு ஒரு இளைஞர்களை பார்த்து நம்ம பேசுகிறது சரியா? இப்போ எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும். ஸோ நீங்கள் ஜோதிடம் உண்மையாக பொய்யா, அதை நம்ம கற்றுக்கலாமா, அதை ஒரு தொழில் முறையாக ஏற்றுக்கலாமா, இதையெல்லாம் நம்ம முடிவு பண்ணுறதுக்கு ஒரு 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது ஒரு கட்டம். அந்த கட்டங்களால் ஏதாவது உபயோகம் இருக்குதா, முதல்ல அது நமக்கு தெரியணும். ரெண்டாவது, சார் நான் ஒரு காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் காட்டுக்குள்ளார இருந்தாங்க, நேரடியாக கிரகங்கள் பாதிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு காங்க்ரீட் பில்டிங்குள்ளார இருக்கேன், நல்லா விடிஞ்ச வாட்டி தான் வெளியே வரேன், மறுபடியும் தூங்குறதுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். அப்போ எல்லா கிரகங்களும் எப்படி என்னை பாதிக்க முடியும்? இது நம்புகிற மாதிரி இல்லை. அடுத்தது, கண்டுபிடிச்சது எப்படி? சார், அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? இது செவ்வாய் கிரகம், இது வெள்ளி கிரகம், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இப்போ தான் நிறைய நவீன விஞ்ஞான கருவிகள் இருக்குது, அதன் மூலமாக கண்டுபிடிச்சாங்க, ஒத்துக்க முடியும். எப்படி அந்த காலத்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது யூஸ் பண்ணுறாங்க? எப்படி பண்ணுறாங்க? எப்படி அவங்க இந்த விண்வெளியில் இருக்கிற கிரகங்களை கண்டுபிடிச்சாங்க? அடுத்த கேள்வி வருது. அடுத்தது, ஒருவேளை ஜோதிடம் நம்ப தகுந்ததுன்னு வச்சுக்கலாம், அது எப்படி நாம் உபயோகப்படுத்தணும்? டெய்லி பார்க்கணுமா, இல்லை எப்போவாவது ஒரு முறை பார்க்கணுமா? எப்படி நம்ம இதை உபயோகப்படுத்தணும்? அடுத்தது, கற்றுக்கொண்டு சம்பாதிக்க முடியுமா? இன்றைக்கி தேதியில் ஜோதிடம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நம்மளால் சம்பாதிக்க முடியுமா? இந்த 5 கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சால் தான் ஜோதிட தொழில் பழகு அப்படிங்கிறத நம்ம கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ண முடியும், இல்லையா? ரைட். என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி. ஐடி ஃபீல்டில் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். இந்த ஜோதிடத்தை நான் கற்றுக்கிட்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. ஸோ இந்த 5 பாயிண்ட்டை விளக்குறதன் மூலமாக நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க முதல் பாயிண்ட்டுக்கு போகலாம்.